ஏன்டா இந்த விஜய பாடா படுத்தணும்? ஏன்டா இந்த விஜய வேதனைப்படுத்தணும்? ஏன்டா இந்த விஜய்க்கு எதிராக சதி செஞ்சோம்? ஏன்டா இந்த விஜய்க்கு எதிராக சூழ்ச்சி செஞ்சோம்? நினைச்சு 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 ஃபீல் பண்ண போறீங்க. மக்களே உங்களை ஃபீல் பண்ண வைக்க போறாங்க. என்ன நடக்குது தமிழ்நாட்டில்? இப்படியெல்லாம் நடக்குமா? நாங்கள் முன்ன பின்ன கேள்விப்பட்டதே இல்லையே. புதுசாக வந்த ஒரு கட்சி ஆரம்பித்து 2 வருஷங்கள் தான் ஆகுது. அதுக்கிடையில் நாட்டில் 75-80 வருடங்களாக இருந்த 2 பிரதான கட்சிகளை பின்னுக்கு தள்ளி தனியொரு கட்சியாக, யாருடைய கூட்டணி இல்லாமல் யாருடையும் சேராமல் தனியொரு கட்சியாக இப்படி ஒரு அபாரமான வெற்றியை பெற முடியுமான்னு சொல்லி ஆய்வாளர்கள், பத்திரிகையாளர்கள், கருத்து கணிப்பாளர்கள், சாதாரண மக்கள், அதாவது தமிழ்நாட்டுக்கு வெளியில் இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய மக்கள், உலகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே ஆச்சரியத்தோடு பார்த்து கொண்டு இதெல்லாம் சாத்தியமா என்று சொல்லி அதிர்ச்சியோடு பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் இப்போ தமிழ்நாட்டில் நடந்திருக்கிறது. அதுதான் தமிழக வெற்றி கழகம் இந்த தேர்தலில் மிகப்பெரிய ஒரு வெற்றி ஒன்றை பெற்றிருக்கிறது. முதலமைச்சர் ஆகின்றார் விஜய் அவர்கள். அதாவது ஆட்சியை பிடிக்கிறதுக்கு தேவையான அந்த மேஜிக் நம்பர் என்று சொல்லுவோம், 118 ஆசனங்கள், அது இன்னும் கிடைக்கல. இப்போ வரைக்கும் அது கிடைக்கல. ஆனால் ஏனைய கட்சிகளோட சேர்ந்து, கூட்டணிகளோட சேர்ந்து ஆட்சி அமைக்கிறது இப்போ உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த ஒரு வெற்றியை நாங்கள் எதிர்பார்க்கல. மக்கள் இப்படியான ஒரு தீர்ப்பை கொடுப்பார்கள் சொல்லி கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. தாவேக்காக்கு இப்படி ஒரு அலை வீசும்ன்றதை கணிக்கவே முடியல என்று சொல்லி எல்லா அரசியல் ஆய்வாளர்கள், பத்திரிகையாளர்கள் எல்லாருமே ஒவ்வொரு தொலைக்காட்சிகளையும் இப்போ சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். தங்களுடைய சமூக வலைத்தளங்கள் எழுதி கொண்டிருக்கிறார்கள். எங்களால் கணிக்கவே முடியாமல் போயிட்டு சொல்லி. எனவே ஒன்று பத்திரிகையாளர்களால் கணிக்க முடியல, ஆய்வாளர்களால் கணிக்க முடியல. அது ஒரு பக்கம். இங்கால கருத்து கணிப்பு வெளியிட்ட பிரபலமான நிறுவனங்கள் இருக்குத்தானே, அந்த பிரபலமான நிறுவனங்களில் அநேகமான நிறுவனங்கள் சொன்னது திமுக தான் மீண்டும் ஆட்சியை பிடிக்கும். எல்லாமே 120க்கு மேலே, 130க்கு மேலே, சில இடங்களில் 150க்கு மேலே சீட்டெல்லாம் கிடைக்கும் என்று சொல்லி பெரும்பாலான கருத்து கணிப்புகள் அப்படி சொல்ல, ஒரே ஒரு கருத்து கணிப்பு மட்டும் அதுக்கு எதிராக சொன்னது. அதுதான் ஆக்சிஸ் மை இந்தியா என்று சொல்லப்படுற நிறுவனம். அது இந்தியா டுடே பத்திரிகைக்கு சொந்தமான ஒரு நிறுவனம். அவர்கள் மாற்றி சொல்லிக்குள்ள அது பெரிய ஒரு சர்ச்சையை உருவாக்கி இருந்தது. அதப்படி எல்லா கருத்து கணிப்புகளும் ஒரு பக்கம் சொல்லும்போது நீங்கள் மட்டும் மாற்றி சொல்லுவீங்கள், இது சரியா, இது நடக்குமா, இது சாத்தியமான்னு சொல்லி அப்பயே ஒரு குழப்பம் இருந்தது. ஆனால் இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் தேர்தல் முடிவுகள் அதை நிரூபிச்சிருக்குது. இதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக பார்க்க முதல்ல மக்களுடைய தீர்ப்புக்கு நாங்கள் தலை வணங்கணும். எல்லா முடிவையும் இறுதியாக எடுக்கிறது மக்கள் தான், வாக்காளர்கள் தான். மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு என்றதில் ஒரு விதமான மாற்றமும் இல்லை. அது உலகம் முழுக்க டிஃபால்ட்டாகவே அக்செப்ட் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம். எனவே தமிழக மக்கள் அடுத்து தங்களை ஆளணும், அடுத்து வரும் 5 வருடங்களுக்கு யார் எங்களை ஆளணும் என்றதை தீர்மானித்திருக்கின்றார்கள். அதனால தான் தமிழக வெற்றி கழகத்தை அவர்கள் கட்சி ஆரம்பித்து கொஞ்ச காலமாக இருக்கலாம், அந்த கட்சியில் இருக்கக்கூடிய வேட்பாளர்கள் அறிமுகம் இல்லாதாக்களாக இருக்கலாம். உங்களுக்கு தெரியும், கட்சியினுடைய தலைவர் விஜய், மற்றது அவரோடு இருக்கக்கூடிய ஒரு 10 பேர், எப்படி கூட்டி கழிச்சு பார்த்தாலும் ஒரு பிரபலமான முகங்கள் என்று சொன்னால் ஒரு 10 பேரை சொல்லலாம். அதுக்கு பிறகு இருக்கக்கூடிய வேட்பாளர்கள், ஒவ்வொரு தொகுதிகளிலையும் ஒவ்வொரு கிராமங்களிலும் இருக்கக்கூடிய வேட்பாளர்கள் யாருக்குமே தெரியாது, யாருக்கும் பெரிய அளவில் அறிமுகம் இல்லை, பெரிய அளவில் ஊடக வெளிச்சம் இல்லை, அல்லது பெரிய அளவில் பின்னணி கொண்டவர்கள் இல்லை. சுருக்கமாக சொல்ல போனால் யாருக்குமே தெரியாது. ஒரு 10 பேரை தான் தெரியும், விஜய் அவர்களையும் ஒரு 10 பேரையும் தான் தெரியும். ஆனால் அப்படி இருக்கும்போது மக்கள் இல்லை, இவர்கள் தான் எங்களுக்கு எம்எல்ஏக்களாக வரணும், இவர்கள் தான் எங்களுக்கு அமைச்சர்களாக வரணும் என்று சொல்லி அப்படியே ஒரே அடியாக போயிட்டு பெரிய ஒரு புரட்சி ஒன்றை நிகழ்த்தி இருக்கின்றார்கள் தமிழ்நாட்டு மக்கள். எனவே இது முதல்ல மக்களுக்கு கிடைச்ச வெற்றி, வாக்காளர்களுக்கு கிடைச்ச வெற்றி. 2வது ஜனநாயகத்துக்கு கிடைச்ச வெற்றி. ஜனநாயகம் என்றது என்ன? யார் வேணுமென்றாலும் அரசியலுக்கு வரலாம், யார் வேணுமென்றாலும் அரசியல் கட்சியை ஆரம்பிக்கலாம், யார் வேணுமென்றாலும் மக்கள்கிட்ட போயிட்டு வாக்குகளை வாங்கி ஆட்சி அமைக்கலாம் என்றதான் ஜனநாயகம். எனவே இது ஜனநாயகத்துக்கு கிடைச்ச ஒரு வெற்றி. ஜனநாயகனுக்கு கிடைச்ச வெற்றி என்று சொன்னாலும் அதுவும் பொருத்தமாக தான் இருக்கும். எனவே தமிழ்நாட்டினுடைய புதிய முதலமைச்சராக பதவியேற்கின்றார் விஜய் அவர்கள். அவர் 2 தொகுதிகளில் போட்டியிட்டு இருந்தவர். ஒன்று உங்களுக்கு தெரியும், பெரம்பூர் தொகுதி. அதில் 40,000 வாக்குகள் வித்தியாசத்தில் அவர் வெற்றி பெறார். அங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் திருச்சி கிழக்கு, அதில் 26,000 வாக்குகளில் அந்த வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறார். உங்களுக்கு தெரியும், இந்தியாவினுடைய அரசியல் அமைப்பு படி ஒரு ஆள் 2 தொகுதிகளில் எம்எல்ஏயாக இருக்க முடியாது. எனவே ஏதாவது ஒன்றை ராஜினாமா செய்யணும், அந்த பதவி விலகணும். அதுக்கு பிறகு பை எலெக்ஷன் என்று சொல்லுவோம், இடைத்தேர்தல். அது 2 தொகுதியில் எந்த தொகுதியில் அவர் ராஜினாமா செய்கிறாரோ அந்த தொகுதியில் இடைத்தேர்தல் நடக்கும். எனவே இது விஜய் அவர்கள் பெற்ற வெற்றி. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் எத்தனையோ முன்னாள் அமைச்சர்கள் எல்லாரையும் தோற்கடித்து தாவேக்காவினுடைய சாதாரண வேட்பாளர்கள் எல்லாருமே பெரும் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். பாருங்க, ஒரு ஆட்டோ டிரைவர்
அவர் வந்து இப்போ எம்எல்ஏ ஆகியிருக்கிறார். அடுத்ததாக அமைச்சராகிறாரோ தெரியல, அதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கணும். ஒரு ஆட்டோ சாரதி வந்து எம்எல்ஏ ஆக முடியும்ன்றதெல்லாம் வந்து நாங்கள் கேள்விப்பட்டதே இல்லை. அதே போல் விவசாயிகள் இருந்து சாதாரண ஆக்கள் தான் எல்லாருமே வேட்பாளர்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் சாதாரணமான ஆக்கள் தான் பெரும்பாலான ஆக்கள். அவர்களால் வந்து அமோகமான வெற்றி பெற்றிருக்கிறார்கள். அவர்கள் தோற்கடித்த ஒவ்வொருத்தருமே வந்து பெரிய பெரிய ஆக்கள், அரசியலில் வந்து நீண்ட காலம் இருந்தவர்கள், அமைச்சர்களாக இருந்தவர்கள், பல தடவைகள் எம்எல்ஏக்களாக இருந்தவர்கள் என்று சொல்லி அரசியலில் வந்து கிட்டத்தட்ட அந்த பழந்துண்டு கொட்ட போறோன்னு சொல்லுவோம் தானே, அந்த மாதிரியான ஆக்களை தோற்கடித்து தான் இந்த புதியவர்கள் வந்து வந்திருக்கிறார்கள். இதை வந்து நாங்கள் எப்படி விளங்கிக் கொள்ளணும்னு சொன்னால், இது வந்து ஒரு கால மாற்றம், காலத்தினுடைய மாற்றம். இப்போ வந்து எல்லாமே மாறிட்டு புதிய தலைமுறை வந்துட்டுது. யோசிச்சு பாருங்க, இப்போ 2000ஆம் ஆண்டு பிறந்த ஒரு பிள்ளையை வந்து நாங்கள் சின்ன பிள்ளைன்னு சிலவளை நினைக்கக்கூடும். 2000ஆம் ஆண்டு பிறந்த சின்ன பிள்ளைண்டு, ஆனால் அவருக்கு வந்து 26 வயசு. அதை வந்து எங்களால் சிலவளை கவனிக்க முடியாமல் போகும். அந்த அளவுக்கு வந்து காலம் வந்து வேகமாக மாறிக்கொண்டு போகுது. இளைய தலைமுறை அடுத்த ஜெனரேஷன் எல்லாம் வந்துட்டுது. எனவே இது அவர்களுக்கான காலம். இனி அவர்கள் தான் வாழப்போகின்றார்கள். அவர்களுக்கு தான் அரசியல் தேவை. அவர்கள் என்ன ஆசைப்படுகின்றார்கள், நாடு வந்து எப்படி இருக்கணும், எப்படியான தொழில் வாய்ப்புகள் இருக்கணும், எப்படி மகிழ்ச்சியாக நாங்கள் வாழணும், அதுக்கு எந்த அரசாங்கம் இருந்தால் சரியாக இருக்கும், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக மாறிட்டுது. எனவே நாங்கள் இதை சுருக்கமாக விளங்கிக் கொள்றோம்னு சொன்னால் இது ஒரு கால மாற்றம், காலத்தால் வந்த மாற்றம் என்று சொல்லி நாங்கள் விளங்கிக் கொள்ளலாம். சரியான நேரத்தில் சரியான சந்தர்ப்பத்தில் அந்த கட்சி ஆரம்பித்து சரியான ஒரு தரப்பை வந்து விஜய் அவர்கள் அணுகி அவர்களுக்கு வந்து தேவையான விஷயங்களை வந்து மேடைகளில் சொல்லி, எங்கள் எல்லாருக்குமே தெரியும் விஜய் அவர்கள் பெரிய அளவில் பிரச்சாரங்களில் வந்து ஈடுபட முடியாததுக்கு நிறைய காரணங்கள் இருந்தது. எஸ்ஓபியிலேருந்து நிறைய காரணங்கள் இருந்தது. எனவே பெரிய அளவில் வந்து பிரச்சாரங்கள் செய்யலை, பெரிய அளவில் எல்லா ஊர்களுக்கும் போகலை, பெரிய அளவில் மக்களை போயிட்டு நேர சந்திக்க முடியலை. இருந்தாலும் அவர் பேசின ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு வேர்டும் வந்து தமிழ்நாடு முழுக்க எதிரொலித்தது, அது உலகம் முழுக்க எதிரொலிச்சன்னு கூட நாங்கள் சொல்லலாம். ஏன்னு சொன்னால் அந்த அளவுக்கு இப்போ சோஷியல் மீடியாக்கள் எல்லா ஊடகங்கள்லேயும் வந்து அவருடைய பேச்சுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் இருந்தது. பாஜக மந்திரி ஒருத்தர் சொல்றாரு, விஜய் என்னப்பா விஜய் நடிகன், விஜய் நடிகன், விஜய் நடிகன், விஜய் நடிகன். ஆமா நான் நடிகன் தான், இப்ப யாரும் இல்லைண்டா. என்னமோ இவர் என்னமோ புதுசா கண்டுபிடிச்ச மாதிரி. ஆனா நான் அரசியலுக்கு வந்துட்டு நடிக்கல, அரசியல் நான் நடிக்கல. ஆனா நீங்க என்ன பண்றீங்க, அரசியல்ல இருந்துகிட்டே நாடகம் மேல நாடகம் போடுறீங்களே, அப்ப உங்க எல்லாரையும் நாடக நடிகர்கள்னு சொல்லாமா? ஒன்றிய அரசோட பவரை கையில் வச்சுக்கிட்டு திமுகவோட ஒரு நாடகம் மற்றும் பலரோட ஒரு நாடகம், அப்ப உங்க எல்லாரையும் ஒரு டேஞ்சரான நாடக கம்பெனின்னு சொல்லாமா? எனவே அவர் போயிட்டு நேரடியாக மக்களை சந்திக்காட்டியும் அவர் சொல்ல வந்த விஷயம், அவர் கொடுத்த வாக்குறுதிகள், தான் எப்படியான ஒரு ஆட்சியை கொடுப்பேன்னு சொன்ன அந்த விஷயங்கள் எல்லாமே வந்து மக்களை வந்து முழுமையாக போய் சேர்ந்திருக்குன்றது தான் நாங்கள் இதிலேருந்து விளங்கி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அதுலேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் எடப்பாடி தொகுதி இருக்குத்தானே, அதில் வந்து தாவேகா சார்பாக நிறுத்தப்பட்ட அந்த வேட்பாளர் வந்து கடைசி நேரத்தில் வந்து அவருக்கு என்ன நடந்ததே தெரியாது, அவர் இல்லை, ஆள் இல்லை. அதுக்கு பிறகு உடனடியாக தாவேகா என்ன செய்ததுன்னு சொன்னால் அங்கே இருக்கக்கூடிய ஒரு சுயேட்சை வேட்பாளரை வந்து ஆதரித்தது. ஒரு தொலைக்காட்சி சின்னத்தில் வந்து போட்டியிட்ட சுயேட்சை வேட்பாளரை ஆதரித்தது. அவரையும் யாருக்கும் பெருசாக தெரியாது, அவர் ஒரு சுயேட்சை வேட்பாளர். ஆனால் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் வாங்கி கூச்சி வச்சுக்கிற வாக்குகள் வந்து பெற்றும் எண்ணிக்கையிலான வாக்குகள். அப்போ யாருண்டே தெரியாத ஒரு ஆள் வந்து விஜயினுடைய ஆசீர்வாதம் பெற்றார் என்ற ஒரே காரணத்துக்காக அவ்வளவு மக்கள் போயிட்டு ஆதரவை கொடுத்திருக்கிறார்கள் என்று சொல்லும்போது இந்த அலை வந்து எப்படி வேலை செய்திருக்குது, இந்த வேவ் எப்படி போயிருக்குன்றதை எங்களால் உணர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. எனவே இன்றைய தேர்தல் முடிவுன்றது தமிழக வரலாற்றில் நாங்கள் கேள்விப்படையில், இந்திய வரலாற்றிலேயே நாங்கள் இதுவரைக்கும் கேள்விப்படாத உண்டு. ஒரு மூன்றாவது அணி வந்து வந்த முதலாவது தேர்தலிலே வந்து இவ்வளவு வாக்கு சதவீதங்கள், இவ்வளவு வாக்குகள், இவ்வளவு பெரிய வெற்றியை வந்து குவிக்கும் என்றது முன்ன பின்ன கேள்விப்படாத உண்டு. எல்லா ஆய்வாளர்களும் சொன்னது, அரசியலுக்கு வந்தால் முதல்ல வந்து தேர்தலை நில்லுங்க, தோல்வி வந்தால் பரவாயில்லை, தோத்து போங்க, பாடங்களை படித்து கொள்ளுங்க, அனுபவம் பெறட்டும், அடுத்தடுத்த தேர்தலை வந்து வெற்றியை நோக்கி போங்க. இதுதான் தாவேகாக்கு வந்து ஆய்வாளர்களாலேயும் ஊடகவியலாளர்களாலையும் சொல்லப்பட்ட ஒரு அறிவுரையாக இருந்தது. நிறைய தொலைக்காட்சிகளில் வந்து இந்த ஆய்வாளர்கள் சொன்னதை நானே என்னுடைய காதால கேட்டுக்கிறேன். முதல் தேர்தலில் வந்து யாருமே அப்படி வந்து வெற்றி பெறதில்லை, எல்லாத்துக்கும் அனுபவம் வேணும், ஸோ நீங்கள் வந்து தோத்தாலும் பரவாயில்லை என்று சொல்லி சொன்ன இடத்துல வந்து இவ்வளவு ஒரு அபாரமான வெற்றி. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மற்ற ரெண்டு கட்சிகளுமே வந்து நிறைய கூட்டணிகள் இருக்குது, கூட்டணியாக நிறைய கட்சிகள் இருக்குது. ஆனால் இந்த ஒரு கட்சி வந்து தன்னந்தனியாக நின்று இவ்வளவு பெரிய வெற்றி பெற்றது. அந்த மக்கள் நம்பி வாக்களித்தது எல்லாமே வந்து நாங்கள் இதுவரைக்கும் கேள்விப்படாத உண்டு, முன்ன பின்ன கேள்விப்படாத உண்டு. அடுத்த அதிர்ச்சியான விஷயம் என்னென்னு சொன்னால், இந்த தேர்தலில் வந்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய தோல்விதான். அதை வந்து யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டார்கள். கொளத்தூர் தொகுதியில் வந்து மு.க. ஸ்டாலின் அவர்கள் தோற்பார் என்று சொல்லி. ஏன்னு சொன்னால் பொதுவாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஸ்டார் கேண்டிடேட்ஸ் என்று சொல்லுவோம். அதாவது வந்து இங்கே எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி என்று சொன்னால் அவர் எடப்பாடியில் வெல்லுவார்ன்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். அதே மாதிரி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய தொகுதி வந்து கொளத்தூர் தொகுதி, அங்கே வந்து அவர் கட்டாயம் வெற்றி பெறுவார் என்று சொல்லி யாருக்குமே அந்த சந்தேகம் இருந்திருக்காது. ஆனால் எதிர்பாராத விதமாக அவரே தோற்று போனதுன்றது உண்மையிலே
ஒரு அதிர்ச்சியான விஷயம். அதுவும் 8086 வாக்குகள் வித்தியாசத்தில் வந்து தாவேகா வேட்பாளரிடம் வந்து அவர் தோற்று போனது பெற்றும் அதிர்ச்சியாக இருந்தது. அதை விட முக்கியமானது, உங்களுக்கு தெரியும், திமுக கோட்டை என்றது சென்னை என்றது, தலைநகர் சென்னை என்றது திமுகவினுடைய கோட்டையாக இருந்தது. அதில் வந்து நிறைய இடங்களில் வந்து தாவேகா தான் வெற்றி பெற்றிருக்கிறது. இந்த மாதிரி ஏராளமான ஆச்சரியங்களையும் முன்ன பின்ன கேள்விப்பற்றாத பல விஷயங்களையும் வந்து தந்து சென்றிருக்கிறது இந்த ஒரு தேர்தல். இன்றைய நாள், இன்றைக்கு திங்கட்கிழமை மே மாதம் 4ஆம் தேதி. எனவே அடுத்து என்ன நடக்க போகுது, விஜய் யாரோட கூட்டணி சேர்ந்து இந்த ஆட்சியை வந்து அமைக்கப் போகின்றார், எப்போ பதவி ஏற்க போகின்றார், இந்த மாதிரி கணக்க விஷயங்களுக்கு வந்து பதில் காண வேண்டியிருக்குது. அடுத்தடுத்த காணொலிகளை வந்து அது சம்பந்தமாக விரிவாக விளக்கமாக பார்க்க இருக்கின்றோம். இப்போ உங்கள்கிட்ட ஒரு கேள்வி, இப்படியான ஒரு வெற்றியை, இப்படியான ஒரு மாற்றத்தை நீங்கள் எதிர்பார்த்தீர்களா? உங்களால் வந்து முன்கூட்டியே கணிக்கக்கூடிய மாதிரி இருந்ததா, அல்லது உங்களுக்குமே இது அதிர்ச்சியாக இருந்ததா? உங்களுடைய கருத்துக்கள் என்ன என்பதை மறக்காமல் கீழே எழுதுங்கள். மீண்டும் சந்திப்போம் உறவுகளே. நன்றி, வணக்கம். போகி பண்டிகை அன்னைக்கு வீட்டில் இருக்கிற வீணா போனதையெல்லாம் தூக்கி வீசி எறிவோம் தெரியுமா? அந்த மாதிரி இந்த தேர்தலில் 75 வருஷ பவள விழா பாப்பாவையும் 55 வருஷ பல்லாங்குழி பாப்பாவையும் தூக்கி வீசி எறிவோமா? ஒரு நியூ கவர்னன்ஸ், ஒரு குட் கவர்னன்ஸ் ஒன்று கொண்டு வரலாமா?